வணக்கம். என்னுடைய பேர் யோவான் தாஸ். நான் தஞ்சாவூர்லேருந்து பேசுறேன். நான் ஒரு சின்னதா ஒரு நியூட்ரிஷன் சென்டர் வச்சிருக்கேன். நியூட்ரிஷன் ஆரம்பிச்சதுக்கு காரணம் என்ன, இது என் ஹெல்த்ல இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆனுச்சு. அது எப்படி சால்வ் ஆனுச்சு அப்படின்னா, நான் ஒரு 1½ வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தெருவுல ஒரு வாக் பண்ணும்போது நான் நியூட்ரிஷன் பார்த்தேன் நானு. அத பார்த்துட்டு இந்த உன்னதமான ஊட்டச்சத்த பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு நான் எடுத்ததுல எனக்கு கிடைச்ச பலன வந்து என் மனைவி, என் குழந்தைகளுக்கு சொன்னேன். என்னோட சொந்தக்காரங்களுக்கு சொன்னேன். எல்லாரும் எடுத்து நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம். இப்ப சொல்ல வர பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நியூட்ரிஷன் வந்து உன்னதமான உணவுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். தெரியாதவங்களும் எங்களோட ஆலோசனை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுல சொல்ல வேண்டிய விஷயம் எதுக்காக கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷன் வந்து சாதாரணமா தண்ணி குடிக்கணும். தண்ணி எல்லாருமே இயல்பா குடிச்சிட்டு தான் இருக்கிறோம். ஆனா எவ்வளவு குடிக்கணும் அளவீடு நமக்கு தெரியாது. 20 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இதுதான் கணக்கு. இந்த அளவீடுல நம்ம எல்லாரும் என்ன குடிக்கிறோம்? நான் எத்தனை கிலோ இருக்கிறேன்? இப்ப நான் வந்து 55 கிலோ இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வந்து என்ன பண்ணணும்? ஒரு 2 லிட்டர் 2,4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இதான் கணக்கு. இதுல இந்த தண்ணி அளவை நீங்க சரியா எடுக்கிறீங்களா? இந்த தண்ணி அளவை சரியா எடுத்தீங்கன்னா தான் நம்மளுடைய உடம்பு வந்து ஆரோக்கியமாகவும் சுகமாகவும் இருக்கிறதுனா வாய்ப்பு கிடைக்கும். இல்ல அப்படின்னா நமக்கு இரவு நேரத்துல தூக்கம் வந்து சரியா வராது. இந்த தண்ணி எடுக்கிறதுனால நல்ல தூக்கம் கிடைக்கும். இந்த நல்ல தூக்கம் கிடைக்கும் போது நீங்க காலையில என்ன பண்ணீங்க, விடிய காலையில ஒரு 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு விடியலா வந்து எழுந்திருச்சிருவீங்க. அந்த எழுந்ததுக்கு பிறகு நமக்கு கிடைக்கிற உடற்பயிற்சியில ஒரு 20 நிமிஷம், ஒரு 30 நிமிஷம் யோகாவோ மெடிடேஷனோ நீங்க எடுக்கும்போது நம்ம ஆரோக்கியமான உடல்நிலைக்கு தள்ளப்படுவோம். இதுல வந்து பெரிய பெனிஃபிட்ஸ். இந்த பெனிஃபிட்ஸ் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறது எனக்கு கிடைச்சதை எல்லாத்துக்கும் பகிர்றேன். தேங்க்யூ. எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.